இந்த வீடியோ பார்க்குறவங்க என்னை மாதிரி ஒரு டெய்லரா தான் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சாரி பார்த்தீங்கல்ல, இந்த சாரி வந்து நான் வந்து இப்போ போன தீபாவளிக்கும் முந்தின தீபாவளி வந்து எடுத்திருந்தது. அவசரத்துக்கு அப்போ வந்து ப்ளவுஸ் தைக்க முடியாம இதே மாதிரி ஒரு ப்ளவுஸ் இருந்தது. அத போட்டு மேட்ச் பண்ணி உடுத்துட்டேன். அதுக்கப்புறமா இன்னைக்கு தைக்கலாம், நாளைக்கு தைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, வருஷம் 1 1/2 வருஷம் ஆயிட்டு தைக்கவே முடியல. அப்படியே வச்ச இடத்துல இருந்தது. நம்ம வீட்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு கல்யாணம் வந்ததுனால, அதுக்கு உடுத்துக்கிடலாம் அப்படின்னிட்டு அ எடுத்து கட் பண்ணி வச்சுமே, மறுபடியும் 3 நாளைக்கு அப்புறம் தான் நான் வந்து தச்சு கட்டுனேன். கல்யாணத்துக்கு முந்தின நாள் நைட் இருந்து தச்சேன். என்னை மாரி எத்தன டெய்லருக்கு நடக்கும் அப்டின்ட்டு தெரியல. ஆனா எனக்கு என்னவோ வருஷக்கணக்குல இப்டி தான் நடந்துட்டுருக்கு. நம்ம துணிகள நம்மளே வந்து இஷ்டத்துக்கு தச்சு கட்டிடலாம் அப்டின்ட்டு நெனச்சு தான் நம்ம வந்து தையல் வேலையே பழக ஆரம்பிப்போம். கடைசில நம்மளுக்கான ப்ளவுஸ் வந்து எப்பவுமே தைக்கிற மாதிரியே இருக்காது. கஸ்டமர்களுக்குள்ள ப்ளவுஸ மட்டும் முடிச்சுட்டு, நமக்குள்ள தான் டைம் இருந்தா பார்க்கலாம் அப்டின்ட்டு வச்சுருவோம். கடைசில தச்சு முடிச்சிருக்கேன். இந்த ப்ளவுஸ் மாடல் எப்படி இருக்குன்னு பாருங்க. என்னை மாரி யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிருங்க. அப்படியே நான் இந்த மாடல் ஃபுல்லா எப்படி தச்சேன்னு பார்க்குறதுக்கு நம்ம சேனல்ல பெரிய வீடியோ இருக்கு. அதையும் பாருங்க.